விநாயகர் சதுர்த்தினாவே ஸ்பெஷல் மோதகமும் கொழுக்கட்டையும் தாங்க. நம்ம இன்னைக்கு எள்ளு வச்சு ஈஸியாக எப்படி மோதக் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே எள்ளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்குங்க. நான் இன்னைக்கு 2 கப் எள்ளு எடுத்திருக்கேன். 2 கப் எள்ளை நல்லா சூடான கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. எப்பயுமே எள்ளு வறுக்கும் போது மிதமான தீயில வச்சு வறுத்துக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா எள்ளு கசப்பெடுத்துக்கும். இல்லை அப்படின்னா எண்ணெயிலேருந்து எண்ணெயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இது கூட வாசத்துக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஏலக்காவை தோல் எடுத்துட்டு விதையை மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். இதோட ஏலக்காவோட விதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு வறுபட்டுருச்சான்னு பார்க்குறதுக்கு எப்பயுமே அதோட சென்டரில் கொஞ்சம் தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம எள்ளை அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பயுமே எள்ளு அரைக்கும் போது ஒரே இதாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைங்க. இல்லை அப்படின்னா எள்ளுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். மோதகம் பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாதி எள்ளை சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ இது கூட 2 கப்பு வெல்லம் சேர்த்து அரைக்க போகிறேன். 2 கப் வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சி நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இது கூட இப்போ பொட்டுக்கடலையும் சுக்கும் சேர்த்துக்கலாம். எப்பயுமே எந்த ஒரு இனிப்பு வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய எந்த இனிப்பு பொருளாக இருந்தாலும் நீங்கள் அது கூட சுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா கலரி விட்டுட்டு நீங்கள் மோதகம் பிடிக்கிறதுக்கு உண்டான அச்சில் வச்சு நல்லா இதை ஸ்டஃப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அழகான மோதகம் கிடச்சிரும். அப்படி பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு நீங்கள் மறுபடியும் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா அழகான சுவையான எள்ளு மோதகம் ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஏன் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எள்ளு செஞ்சு படைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.